முதலாளித்துவ கட்சிகள்னால இந்த வாரிசுன்றதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. கம்பெனி மாதிரி தான். ஒவ்வொரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு சேர்மன் இருப்பார், அவர் உள்ள டைரக்டராக வருவார். கொஞ்ச நாள் பொறுத்து அவருக்கு அப்புறம் இவர் சேர்மனாக மாறுவார். இப்போ வாரிசு அரசியல் சொல்கிறீங்களா? வாரிசு அரசியல் சொல்கிறீங்க? வாரிசு அரசியல் தான், வேற என்ன. இதில் இவங்கெல்லாம் திறமை இல்லாதவர்கள், திறமை உள்ளவர்கள்ன்றதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ கலைஞர் ஸ்டாலின் திறமை இல்லாதவரா அப்படின்லாம் அதுக்குள்ளே போகல. ஆனால் வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது? இளைஞர் அன்னைக்கு உடனே பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க, கிடைக்குது. ஸ்டாலினுக்குலாம் எப்படி கிடைக்குது? எம்எல்ஏவே 89 தாங்க ஆகிறாரு. அப்படி இத்தனை ஆண்டுகள். ஆனால் அடுத்த ஒரு வந்த உடனே பொறுப்பு, வந்த உடனே எம்எல்ஏ, வந்த உடனே அமைச்சர், வந்த உடனே டெப்யூட்டின்றப்போ இந்த வாய்ப்புகள். அப்போ இது வந்து முதலாளித்துவ கட்சியில் சாதாரண இங்கே இல்லை, வட இந்தியாவிலே தான் இருக்குது. அப்பா சரியில்லைப்பா, அது பையன் வந்து 4 மாதம் தான் ஆகுது, எடுத்தோன்னா அவளுக்கு பொறுப்பு கொடுக்க வேணாம், நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க, எனக்கு யாரும் உதவி தேவை, நான் வந்து இது. அப்போது அவர் இந்த கருத்தை பொது வெளியில் வைக்கும் பொழுது ஒரு மோதல் போக்காக மாறுது. நான் உருவாக்கின கட்சி, அவர் நான் வளர்த்த கட்சி, என்னுடைய இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். அப்போது நான் சொல்கிறது தான் முடிவு. இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்க, கிளம்புங்கன்றார். நிறுவனர் உங்களை கேட்காம அறிவிக்கிறான்றது எல்லாம் நீங்கள் உள்ளே பேசிக்க வேண்டிய விஷயம். பொது வெளியில் தொண்டர்கள் மதி நாளைக்கு யார் மதிப்பா? அவருடைய பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட அது சொல்ல வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குல்ல. அப்பாவும் பிள்ளைகள் சண்டைன்னு ஓப்பனாக வருது, கட்சி தொண்டர்களே வெக்ஸ் ஆவாங்கல்ல. அனுமதிக்கு எதிராக வெளியே அவங்க தான் பேசுகிறாங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்கள் நம்ம கேட்டு இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. யார் மீட்டிங்னா பாமகவினுடைய மீட்டிங். கடந்த காலத்திலேயே தந்தைக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு அரசியல் பரசல பிரச்சனை இருக்குன்றதை நம்மளால் செய்தியால் படிக்க முடிஞ்சது. ஆனால் நீங்கள் அது வெடிச்சிடுச்சோன்ற அளவுக்கு கட்சியில் விருப்பம், என் விருப்பம் தான் கட்சியிலன்ற மாதிரி நகர்ந்துட்டாங்க. இது எப்படி, இந்த செய்திகள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இயற்கை பல பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதலாளித்துவ கட்சிகளில் இந்த நிலைமை சாதாரணமாக வரும். அதுலேயும் முதலாளித்துவ கட்சிகள்னால இந்த வாரிசுன்றதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. கம்பெனி மாதிரி தான். ஒவ்வொரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு சேர்மன் இருப்பார், அவர் உள்ள டைரக்டராக வருவார். கொஞ்ச நாள் பொறுத்து அவருக்கு அப்புறம் இவர் சேர்மனாக மாறுவார். இப்போ வாரிசு அரசியல் சொல்கிறீங்களோ? வாரிசு அரசியல் சொல்கிறீங்களா? வாரிசு அரசியல் தான், வேற என்ன. அப்போது இந்த விவகாரம் இன்றைக்கி அன்புமணி இல்லாமல் வேறு யாராவது இந்த கேள்வி கேட்டுருந்தால் கட்சியில் இருப்பாங்களா? அதனால் இந்த வாரிசு அரசியல் வரும்பொழுது இப்போ அன்புமணி எப்படி வர்றாரு? இல்லை, அவர் சொல்கிற ஒரு காரணம் இருக்குல்ல, வெறும் 4 வருஷம் தான் ஆகுது. அதெல்லாம் நான் அப்புறம் வரேன், அதுக்கெல்லாம் வரேன். அன்புமணி எப்படி வந்தார்? தந்தை கட்சியினுடைய இல்லாட்டி வந்துட முடியுமா? ஒரு ஜிகே மணி எத்தனை ஆண்டு கால அனுபவம், தீரன், பலர் இருக்காங்க. ஏகே மூர்த்தி இருக்கார். அன்புமணிக்கும் உள்ள அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் பாமக தலைவராக வர முடியல? இப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும், வாரிசு இந்த இது. ஏன் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு வர முடியுது? ஏன் ஸ்டாலின் வர முடியுது? ஏன் வேறு யாரும் வர முடியல? ஏன் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரப்படுது? மற்ற இப்போ திருச்சினா நேரு பையன் எம்பி எப்படி ஆக முடியுது? விழுப்புரத்தில் பொன்முடி பையன் எப்படி எம்பி ஆக முடியுது? துரைமுருகன் பையன் எப்படி எம்பி ஆக முடியுது? இப்படி ஒவ்வொருத்தர் பெரியசாமியுடைய பையன் எப்படி எம்எல்ஏவும் மாவட்ட செயலர் ஆக முடியுது? இப்போ அவர் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னா அடுத்து இவரை என் பையனை அமைச்சராக்குங்க, நான் ஒதுங்கிறேன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் முடியுது? அப்போது இந்த வாரிசு அரசியல் முதலாளித்துவ கட்சிகளில் இருக்கும். இன்னைக்கு வீரமணி இருக்கார், தீகா, அவர் பையனே அந்த கட்சியில் ஒரு பெரிய இதில் இருக்கார், வெளியில் தெரியாது. வைகோ கம்பெனி யாரோ இருந்தாங்க தலைவர், யார் வந்தா? மகன். அவர் யார்? அவர் எத்தனை வருஷம் அனுபவம் அவருக்கு? நாளைக்கு விஜயே வராரு வச்சுக்கோங்க, அவருடைய பையன் தான் ஏதோ ஒரு இதில் வருவான் உள்ளங்க. அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வரைக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் ஒரு வரலாற்றி பொண்ணோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. அப்போது இது வந்து கம்பெனி மாதிரி அவர்களுக்கு இது. காங்கிரஸ் தானே, நேருக்கு அப்புறம் இந்திராவுக்கு அப்புறம் ராஜீவ், நடுவில் சஞ்சய் காந்தி விமானபத்தில் செத்து போனார். ராஜீவுக்கு அப்புறம் சோனியா, ராகுல், பிரியங்கா, தொடருதில்ல. இதில் இவங்கெல்லாம் திறமை இல்லாதவர்கள், திறமை உள்ளவர்கள்ன்றதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ கலைஞர் ஸ்டாலின் திறமை இல்லாதவரா அப்படின்லாம் அதுக்குள்ளே போகல. ஆனால் வாய்ப்புகள் எப்படி கிடைக்குது? இளைஞர் அன்னைக்கு உடனே பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க, கிடைக்குது. ஸ்டாலினுக்குலாம் எப்படி கிடைக்குது?
ஏன் அந்த ஸ்டாலினை கூட இப்போ யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? உதயநிதிக்கு பண்ணுற விமர்சனத்தை ஸ்டாலின் பண்ண வர்றேன் அந்த டைமில் ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று ஏன் பிரச்சனை ஆச்சு? ஏன் வைகோ ஓரம் கட்டப்பட்டார்? ஏன் வெளியேற்றப்பட்டார்? இன்றைய முதல்வரால் தான். அப்போ இவர் இருந்தால் இவர் முன்னுக்கு வந்துடுவார், இவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அது நம்ம சொல்ல, வைகோவே சொல்லியிருக்காரு. பலருடைய கருத்தும் இருக்குது. அப்போது ஒருத்தருக்காக ஒருத்தருன்றப்போ என்ன காரணம்? ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு? அவர் கூட 68 வந்தாருங்க, 96 தாங்க அவர் மேயராகவே ஆகுறாரு, எம்எல்ஏவே 89 தாங்க ஆகுறாரு. அப்படி இத்தனை ஆண்டுகள். ஆனால் அடுத்த ஒரு வந்த உடனே பொறுப்பு, வந்த உடனே எம்எல்ஏ, வந்த உடனே அமைச்சர், வந்த உடனே டெபுட்டின்றப்போ இந்த வாய்ப்புகள். அப்போ இது வந்து முதலாளித்துவ கட்சியில் சாதாரணமாக இங்கே இல்லை, வட இந்தியாவிலே தான் இருக்குது. நாங்கள் வாரிசு பற்றியே ஒரு இது பேசியிருக்கோம். நீங்கள் ஒமர் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா பையன், பருக் அப்துல்லா பையன் ஒமர் அப்துல்லா, முலாயம் சிங் யாதவ் பையன் அகிலேஷ் யாதவ், சித்தப்பா இது அஜித் பவார், அண்ணன் பையன் இவர் சரத்பவார், அஜித் பவார், என்டி ராமாராவ் மருமகன் சந்திரபாபு நாயுடு மகன், அது எல்லா இடத்துலையும் இது இருக்கிறது. இது இல்லைனா தான் நீங்கள் பெருசாக பேசணும். அதிமுக மட்டும் இல்லை, நான் ஒரு பையன் மிதுன் வரல, அவர் எந்த பொறுப்பும் கொடுக்கல, கட்சிக்குள்ளேயும் வரல. அப்போது இந்த இது வந்து இருக்கும். இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இது உங்களுக்குள்ள இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா முக அழகிரியா ஸ்டாலினான்லாம் பிரச்சனை வந்தது. ஒரு கட்டத்தில் அவருக்கு பொறுமை இல்லை, இவர் தான் பொறுமை வாய்ந்தவர்னு கலைஞர் முடிவு பண்ணி இது பண்ணார். அங்கேயும் போட்டி எப்படி வருது? அண்ணன் தம்பிக்குள்ளே தான் போட்டி வருது, வேறு யாருக்கும் வரல. கனிமொழி இருக்காங்க, தயாநிதி மாறன் இருக்கார், எல்லாமே சுற்றி பார்த்தா கிச்சன் இது. அப்போது இந்த இது எல்லாமே இது. நீங்கள் பாமகவில் அன்புமணி வந்துட்டார், அடுத்த முதல்வர் வேட்பாளர் அளவுக்குலாம் கொண்டு போனாங்க. தலைவர், இவர் நிறுவனர், இதெல்லாம் ஓகே. இது பொதுக்குழுவில் நிறுவனர் அவர் தான் பெரியவர். கலைஞருக்கு அப்புறம் இன்றைக்கி மூத்த தலைவர்னால் அவர் தான் கட்சி. அவர் அறிவிக்கிறார். அதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருத்தை நீங்கள் எங்கே சொல்லுவீங்க? தனிப்பட்ட முறையில் சொல்லிடுங்க. முடிச்சுட்டு போனோன்னா அப்பா சரியில்லைப்பா, அது பையன் வந்து 4 மாதம் தான் ஆகுது, எடுத்தோன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க வேணாம், நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க, எனக்கு யாரும் உதவி தேவை, நான் வந்து இது. அவர் மிகுந்த திறமைசாலி தான், மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் பேசணுன்னா அப்படி பேசுவார் அன்புமணி, அவ்வளோ ஆழமான ஒரு அரசியல்வாதி தான். அப்போது அவர் இந்த கருத்தை பொது வெளியில் வைக்கும் பொழுது ஒரு மோதல் போக்காக மாறுது. அவர் அந்த இடத்துல அவரை தந்தையாக பார்க்குறாரு. நீங்கள் தலைவர், அவர் நிறுவனர், அந்த சைடு செயலாளர் இருக்கார். இது ஒரு அமைப்பு, அதில் நீங்கள் என்ன பேசணும்? பேசவே கூடாது. கட்சி மீட்டிங் தான் மறந்துட்டு வரோம். அங்கே தந்தை மகன்லாம் கிடையாது இல்லை. அப்போ ராமதாஸுக்கு அந்த கோபம் வருவது இயல்பு தான். நான் உருவாகின கட்சி என்னுடைய முடிவு தான், இது எல்லாத்துலேயும் தானே. கலைஞர்கிட்ட ஸ்டாலின் அன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் அதான் நடந்திருக்கும். அதை கொஞ்சம் கலைஞர் ஒரு வேறு பாணியில் சொல்லியிருப்பார், இல்லை வேறு மாதிரி சமாளிச்சிருப்பார். ஆனால் முடிவு ஒன்று தான் நடக்கும். நான் உருவாகின கட்சி, நான் வளர்த்த கட்சி, என்னுடைய இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். அப்போது நான் சொல்கிறது தான் முடிவு, இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்க கிளம்புங்கன்றார். அவர் பதப்பதப்பில் இருக்கார். இந்த விவாதம், இந்த சம்பவமே நடந்திருக்கக்கூடாது. அதற்கான முதல் புள்ளி வச்சது அவர் தான், அன்புமணி ராமதாஸ் தான். ஏன்னா அந்த பக்குவம் இருக்கணும். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பிடிக்காத விஷயம், மோசமான விஷயம் இருந்தால் கூட அது கட்சியுடைய பொதுக்குழு, அதில் நீங்கள் தலைவர், நீங்கள் தான் அதை கண்ணியத்தை காக்கணும். அவர் நிறுவனர் உங்களை கேட்காம அறிவிக்கிறான்றது எல்லாம் நீங்கள் உள்ளே பேசிக்க வேண்டிய விஷயம். பொது வெளியில் தொண்டர்கள் மத்தியில் நாளைக்கு யார் மதிப்பா? அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னு ஓப்பனாக வருது, கட்சி தொண்டர்களே வெக்ஸ் ஆவாங்கல்ல. இல்லை, இன்றைக்கி அந்த இடத்துலையே வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறினா என்ன செய்யணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கீழே இருக்கிறவங்க தான் பதில் சொல்கிறாங்க, வெளியே போகணுன்ட்டு. அன்புமணிக்கு எதிராக வெளியே அவங்க தான் பேசுகிறாங்க. ஆமாம், அதுவும் நடக்கும். அப்போ அன்புமணிக்கும் சங்கடம், தொண்டர்களுக்கும் சங்கடம், நிர்வாகிகளுக்கு சங்கடம், இவர் ராமதாஸுக்கு சங்கடம், எல்லாருக்கும் சங்கடம். இவர் மைக்கை வைக்கிறாரு, உடனே மைக்கை இவர் எடுக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய தலைவர், ஜிகே மணி. அப்போ அவர்கிட்ட மைக்கை கொடுங்கன்னு வாங்கி மறுபடியும் பேசுகிறாரு. இந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவை. அதில் வந்து நீங்கள் அப்பாவாக பார்த்துட்டு பேசுறதெல்லாம் வந்து வேறு. அப்பாவாக இருந்தால் கூட நம்ம தனியாக தானே பேசுவோம். அப்போ அது வந்து அதுக்கான ஒரு முதல் இதுவே, அதுக்கான தூண்டுகோலாகவே இவர் இல்லை சார். அவர் வைக்கிற பாயிண்ட் நல்ல கரெக்டான பாயிண்ட் தானே. அது எல்லாமேங்க, நீங்கள் என்ன நியாயம் இருந்தாலும் அது நீங்கள் தனியாக பேசிக்க வேண்டியது. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பொதுக்குழு முடித்தோன்னா நான் பேசணுங்க அப்படின்ட்டு நிறுவனர், தலைவர், செயலாளர், முக்கிய நிர்வாகிகள் உட்காந்து இப்போ தான் வர்றாப்புல 4 மாதம் ஆகுது.
அவரை கொஞ்சம் உள்ளே வரட்டும், ஒரு துணை பதவி கூட கொடுங்க, தலைவராக வேறு யாரையா போடுங்க, ட்ரெயின் ஆகட்டும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. இப்போவே வந்தாருன்னா நல்லா இருக்காது. அப்படி நான் அது பொறாமையில் சொல்லலை, அக்கா பையன் அப்படின்னு சொல்லலை, கட்சி வளர்ச்சிக்கு சொல்கிறேன். இதில் கூட நடுவில் ஒரு வார்த்தை விடுவார் தெரியுமா, ஏற்கனவே வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதில் இது வேறு அப்படின்னுவார். அந்த புரிதல் வந்துருக்குல்ல சார் இப்போ? இல்லை, அதை தான் சொல்கிறேன். அது நீ என்ன வரட்டுங்க, அவருடைய பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட அது சொல்ல வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கம்பெனி போர்ட் மீட்டிங் நடக்குது, சேர்மனுக்கும் டைரக்டரும் அப்பா பிள்ளைங்க, அங்கே கம்பெனி பிரச்சனை வந்தால் கூட அங்கே எப்படி ஏற்று சண்டை சபை நாகரிகம் இல்லைன்றீங்க? ஆமாம், நீங்கள் பேசு பொருளாக கொடுத்துட்டீங்கல்ல. நீங்கள் இப்போ எல்லா ஊடகங்கள் மீடியாக்கள் பேசுவாங்க, இந்த வீடியோ அப்படியே இருக்கும், நாளைக்கு என் தந்தையை விட வழிகாட்டி எனக்கு யாரும் இல்லைன்னா இதை தூக்கி போடுவாங்க. காலம் அந்த மாதிரி காலம்ன்றான். அதனால் கட்சிக்குள்ளேயும் சலசலப்பு வரக்கூடாதுல்ல, ஒற்றுமை தான் பலம். அதனால் இந்த விஷயங்கள் சார், இவர் வந்து இது புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஒரு விமர்சனம் வைக்கிறது ஓகே. கடந்த காலத்து போன வருஷம் தான் நினைக்கிறேன், ஜிகே மணியினுடைய மகனுக்கு பொறுப்பு கொடுக்கும்பொழுது கூட அதையும் இவர் வந்து வேணும்னு தான் தடுத்தார். இப்போ இவர் வாரிசு வரதா அவர் விரும்பல. ஒரு இல்லை நீங்கள், நான் இப்படி வரேன், அவர் தலைவருங்க, தலைவர் பதவி கொடுத்துட்டீங்கல்ல, தலைவருக்குன்னு சில இது இருக்குல்ல, அப்போ தலைவருடைய கருத்து முக்கியம்ல. ஆமாம், நீங்கள் நிறுவனர், அவர் தலைவர், செயலாளர், இந்த ஜனநாயகம் இருக்கணும்ல. கலைஞர் என்ன தான் இதுவாக இருந்தாலும் ஒரு ஜனநாயகமாக கட்சியை கொண்டு போவார். அவருடைய அடுத்தது பேராசிரியர் தான் இருந்தார், அதுக்கு அடுத்தது துரைமுருகன் தான் இருந்தார். என்ன தான் பசங்க இதுவாக இருந்தாலும் இவங்களை மீறி செயல்படாமல் ஒரு ஜனநாயகத்தை கொண்டு போனார்ல, முடிவுகளை எது இருந்தாலும் அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போது அவர் கன்சல்ட் பண்ணாமே அறிவிச்சிட்டாலும் அந்த இடத்துல பொறுமை காத்து தனியாக ஒரு கூட்டம் போட்டு எல்லா நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு அங்கே சண்டை போட்டுங்க, வெளியவே வராது. வெளியில் ஒரு தோல் மேலே கைப்பட்டு கூட வந்துடலாம். வெளில வந்து என் தந்தை எடுத்த முடிவு நான் போகலாம், புரியுதா? அப்போ அது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு, இல்லாட்டி பலகீனமாயிடும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இறுதியாக இப்போ இந்த பிரச்சனை மூலமாக, ஏன்னா எதிர்வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும், இதெல்லாம் என்ன மாதிரியே ஒரு எதிர்வினையை கொடுக்கும் பாமக? அது பெருசாக இதாகாது, ஒரு 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறுது வாய்ப்பு. ட்ரோல் கண்டென்ட்டாக மாறும், அது எல்லா காலத்தையும் எல்லாரும் மாறும். இப்போ அண்ணாமலை ஒரு போராட்டம் நடத்துகிறாரு, சவுகடிக்கிறாரு, அது அவர் இஷ்டம், அவர் போராட்ட வடிவமாக கொண்டு வர்றாரு, அதை ட்ரோல் பண்ணலையா, அதை ஒரு காமெடியாக மாற்றலையா? ஆனால் உண்மையிலே வெக்கப்பட வேண்டியது யார்? இந்த கொடுமையை செஞ்சவங்களும் அந்த என் கட்சியில் இருக்கான்னு அவங்களும் தான் வெக்கப்படணும். ஆனால் அதுக்காக போராட்டம் நடத்துகிற, கேள்வி கேட்குறால கிண்டல் அடிக்கிற வேலை நடக்குதில்ல, இது எல்லா இதுலையும் நடக்கும். இவங்க கட்சிக்குள்ளே இது பிரச்சனை, நாளைக்கே தீர்த்துட்டு நான் முகுந்தனை துணை அமைப்பாக போடுறேன், அன்புமணி தான் பிரதானம் அப்படின்னு அறிவிச்சானா வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த செயல்பாடு சொல்கிறேன்ல, இந்த மாதிரி பொதுவெளியில் இயங்குறதுன்றது அது தொண்டர்களிடையே சோர்வை உருவாக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு கூட்டணியில் ஏற்படுற இது வந்து சோர்வை உண்டாக்குது. அப்போது இந்த தடவை வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும், வெற்றியை நோக்கி நகரணுன்றப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் கட்சிக்குள்ளேயே ஒருமித்த செயல்பாடு இல்லைன்றது போயிடும். இன்னொன்று, அடுத்த வெற்றி ஒருவேளை அதிமுக கூட தாவேக அதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரு வெற்றியோ ஜெயிக்கிறாங்கன்னா இது எல்லாமே காணப்படும். இதுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டத்துலேயும் 10 கேமரா போடுறான்னு வானுங்க. சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கேமரா போடு, எங்கேயாவது மிஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு சேனல் 2 கேமரா போட்டு நிற்பாங்க. ஏன்னா எதாவது நடக்குமா, அவர் பேசும்போது ஒரு முகபாவத்தை க்ளோஸ் காமிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வேலைலாம் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு செயல்பாடை விட இதுதான், அந்த லெவல் தான் இன்றைக்கி ஊடகங்களும் மற்றதும் இருக்குது. இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயங்கள். பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த விவாதத்தில் மக்களே தெளிவடையட்டும். நன்றி சார். நன்றி.